யாராச்சும் நைட்டு ரொம்ப நேரம் முழிச்சிருந்தா பசிக்கும், சாப்பிடணும், ஆர்டர் போடணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாக தூங்கி பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், நான் தான் அது. அதாவது சனிக்கிழமை ராத்திரி வழக்கமாகவே ஒரு சனிக்கிழமை ராத்திரி எல்லாம்னா கொஞ்சம் ஜாலியாக நிறைய நேரம் இது பண்ணிவிட்டு ஒரு 4 மணி 5 மணி போல் படுத்தோமா, காலைல ஒரு 10 11 மணிக்கு எழுந்திரிச்சோமா, டேரெக்டாக லஞ்சை மீட் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. பார்த்தா கடந்த ஒரு வாரமாகவே ஒரு கண்ணாடியில் நம்ம ஃபிகரினை பார்க்க நமக்கே ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. சரி, டயட்டு கீட்டெலாம் ஏதாச்சும் பண்ணுவோம் அப்படின்ட்டு பழைய எனக்கு ஒர்க்கான ஒரு டயட்டு இன்டர்மீடியன்ட் டயட்டு தான். ஸோ அதே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு அதோட விளைவாக கடைசி ஒரு வாரமாக 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றதும், திருப்பி காலையில் 10 மணிக்கு அப்புறம் தான் சாப்பிட்றதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பழக்கம். என்ன டைம் கேப்புன்னு தெரில, ஆனால் 7 10 அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகியாச்சா. அதனால் நடுவில் சாப்பிடவும் முடியல. ஏதாச்சும் தோணுச்சுன்னா பாட்டிலில் தண்ணி எடுத்து குடிச்சிட்ருக்கேன். பாப்பா இது எவ்வளோ நாள் தொடருதுன்னு. கோவிட் டைமில் அந்த ஒரு நிறைய பேருக்கு கோவிட் டைம் இப்போ என்ன இதுன்னு தெரியாது. ஆனால் எனக்கு கோவிட் டைமுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல டைமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எதுவும் சாப்பாடு இயற்கை சாப்பாடு தான் திங்கணும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அல்டிமேட்டாக எனக்கு இன்டர்மீடியன்ட்டுங்கிறது அப்போ ஒரு இதாச்சும். அந்த டைமில் 102 103 கிலோ இருந்தேன். அப்போ சரி, அப்போயே அதே மாதிரி தான் இருந்துச்சு. என்னடா இது, நம்ம என்ன எப்படி இருக்கோம், இவ்வளோ இதாக இருக்கோமே அப்படின்ட்டு ஃபுல் இன்டர்மீடியன்ட் அதாவது கார்டியோ அது இதுன்னு பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப ஆக்டிவ். அந்த வெயிட்டு அதெல்லாம் ஜாஸ்தி பண்ணல. அது மாதிரி எக்யூப்மெண்ட்டு எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை. ஸோ இருந்தது அந்த ஒரு ஸ்டூலு சோஃபா தான் இருந்துச்சு. அதுதான் வெயிட்டு வேண்டாம் தூக்கிட்டு இருந்தேன். அதை தாண்டி வேறு எந்த வெயிட் எக்யூப்மெண்ட்டும் இல்லை. ஸோ என்ன பண்ணேன், அப்பப்போ இந்த கார்டியோ ப்ளஸ்ஸு இந்த படுத்து இருந்திருக்கிறது, காலை ஃபிஸ்க்குன்னு எக்ஸு போடுறது, அந்த மாதிரி ஆக்டிவ் இது பண்ணிவிட்டு அப்போ வாக்கிங் அதுதான் பண்ணேன். நான் பற்றி வாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதனால் வாக்கிங் போட்டுக்கிட்டு அதை தாண்டி அதெல்லாம் எனக்கு ரொம்ப மினிமலாக தான் தோணுச்சு. அதை தாண்டி ஒரு பெரிய எஃபெக்டிவாக இருந்த விஷயம் இன்டர்மீடியன்ட் தான் எனக்கு பர்சனலாக. ஏன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் டைம்டாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ நைட் ஷிஃப்ட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால கரெக்டாக நைட் ஷிஃப்ட் இருந்துச்சா தெரில, என்னமோ இருந்துச்சு. பாதி நாள் வேலை இல்லாமல் தான் இருந்தேன் கோவிட் டைமில். அது வேறு விஷயம். ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், எயிட்டிங் விண்டோ ஸ்டார்ட் ஆகும். சாப்பிடுவேன். 12 மணிக்கு சாப்பிட்றதுன்னு கூட இல்லை, கரெக்டாக ஒரு எத்தனை 2 மணிக்கு ஒரு சூப்பரான சாப்பாடு. அதாவது ஒன்று நான் சமைச்சு சாப்பிடுவேன். ஏன்னா அம்மாவும் இல்லை, நானும் தங்கச்சி தான் கோவிட் டைமில். அதனால் ஒரு 2 மணிக்கு இந்த ஒரு சாப்பாடு எப்படினாலும் ஒரு நல்ல ஒரு ஹெவியான சாப்பாடு சாப்பிட்டு முடித்தோமா, அடுத்து ஒரு 4 மணிக்கு ஒரு டீயும் ஏதாச்சும் சைட்ஸ் வச்சு சாப்பிட்டோமா, அப்புறம் ஒரு 8 மணிக்கு முன்னாடி ஒரு டின்னரும் ஹெவியாக சாப்பிட தோணாது. எப்படியும் அந்த இது இருந்துச்சுன்னா பழக ஆரம்பித்ததுக்கடுத்து சுத்தமாகவே தோணாது. அப்போ இதாகிடும். அதே மாதிரி நம்மளோட இந்த பசிக்கிற தன்மை அது இருக்கும், அது எப்படி போனாலும் இருக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த விண்டோக்குள்ளேயே நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அது ஏன்னா இன்னொரு டிஸ்க்ளைமர், நடுவில் எங்கேயும் வேறு டைமில் சாப்பிட ஆரம்பித்தோம்னா திருப்பி அது பர்சனலாக நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 10 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா திருப்பி அடுத்த நாள் 2 மணிக்கு சாப்பிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறது, அது அப்புறம் 10 மணிக்கு சாப்பிடுவோம், திருப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு டைமை தள்ளிக்கிட்டே போவோம். அப்படியே பிரேக் ஆகிரும். அந்த அளவுக்கு இது இல்லாத அளவுக்கு இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு
ஒரு வாரம்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஒரு மாதமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பசிக்கும், என்ன பண்ணணுன்னு ரேண்டமாக பசிக்கும், ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். என்னடா யார்கிட்ட பார்த்தாலும் எரிஞ்சு விழுவோம் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்க எல்லாமே மற்றவங்கள்ட்ட காட்டுவோம், அது மாதிரிலாம் இருக்கும். அதாவது இஃப் யூ ஆர் ஓகே வித் இட், நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம வெற்றிகரமாக 5 நான் இதுக்கு முன்னாடியும் நடுவில் பிரேக் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த தடவை தான் கொஞ்சம் பரவாயில்ல, எதுவும் பண்ணாமல் ஓடிட்டுருக்கு. பார்ப்போம் ஹவு எஃபெக்டிவிட்டிஸ் அப்படின்றத பார்ப்போம். குட் மார்னிங், சண்டே மார்னிங். என்னோட இணைஞ்சிருக்கீங்க தமிழ் ரேண்ட் பாட்காஸ்ட், ட்ரங்கன் மங்கி பாட்காஸ்ட். ட்ரங்கன் மங்கின்னு பாருங்க, ரேண்டு பேரை மாற்றி போல. ட்ரங்கன் மைண்ட் பாட்காஸ்ட் எபிசோட் 2.3. காலைல எழுந்திரிச்சா வந்து கோளாறாக இருக்குது. அதாவது மற்ற தரல மற்ற நாள்லாம் எப்படி என்னதான் சரிங்க, நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தப்பையும் சரி, ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தப்பையும் சரி, என்ன இதில் இருந்தப்பையும் இந்த சண்டே மார்னிங் எந்திரிக்கிற அந்த ஒரு இது வேறு எதுவுமே தரமாட்டேதுங்க. இப்போ பாருங்கள், மற்ற நாள் எவ்வளோ சீக்கிரம் படுத்தாலும் அது எந்திரிச்சோடனே அந்த ஒரு மண்டையில் ஒரு பரபரப்பு தகன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏது அப்படின்னே தெரியாத மாதிரியே இருக்கும். இந்த சொல்ல எஸ்ஆர்ஹெச்சா என்ன மேட்ச்சு என்ன இதுன்னே தெரியாது, அந்த மாதிரி பரப்பரான்னு இருக்கும். ஆனால் பாருங்கள், சண்டே இன்னைக்கு விட்டுருங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாக 9 10:30 படுத்து தூங்கிட்டேன். அதுக்கு மேலாம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு, அது பீட் பண்ணுமேங்கிறக்காக படுத்து தூங்கிட்டேன் நான். ஆனால் எந்திரிச்சேன் பாருங்கள், எந்திரிச்சோன்னே 8:30 எந்திரிச்சு பொறுமையாக இல்லை, நான் படுத்துட்டு இது பண்ணிவிட்டு அப்புறம் பொறுமையாக எந்திரிச்சு குளிச்சுட்டு, ஆனாலுமே இன்னும் குளித்தாலுமே குளிக்கணும்னு யோசித்தேன். 9 மணிக்கு போனால் பொறுமையாக குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே ஆஃபீஸு. இதே தான் மண்டே டு ஃப்ரைடேவும் பண்ணுறேன். ஆனால் ஒரு மாதிரி ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி யோசிக்கணும். இந்த டே மாதிரியே எல்லா டேவும் போகணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த வாரம் ரேண்ட் பண்ண நிறையா டாபிக் யோசித்தேன், பின்னான்னு டாபிக் யோசித்தேன். ஆனால் எல்லாம் மறந்துச்சு. ஒரே ஒரு டாபிக் தான் ஞாபகம் இருந்துச்சு ரேண்ட்டு பண்ணுறதுக்குன்னு. அது ரேண்ட்டு வர்த்தியாக இருந்த ஒரு பெரிய டாபிக். என்னென்னா, எப்போ கடைசியாக 3 நாளைக்கா 2 நாளைக்கு முன்னாடியா இல்லையே, எப்போன்னு தெரிலங்க. திங்கள்லேருந்து இந்த வெள்ளிக்குள்ளே ஏட்டுடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார், எலி அப்படின்ட்டு. அதை பற்றி ரேண்ட்டு பண்ணணும் தான். எனக்கு இந்த எலியால் பயங்கரமான ட்ரோமாலாம் இருக்குங்க. என்னன்னா, அது புத்திசாலியா என்ன இலவுன்னு சொல்ல முடியாதுங்க. அது போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம், எரிச்ச மாரி. ஸோ இது வந்து ஒரு ஹவு டு டேட்ஸ் பேக் டு கோவிட். ஓகே, கோவிடில் நான் ஊரில் இருந்தேன். ஊரில் எங்கள் வீடு ரொம்ப சின்னது, ஃப்ளாட்டில் தான் இருக்கோம். ஸோ அந்த எங்கள் வீடே மொத்தம் ஒரு 650 அவ்வளோதான் இருக்கும். 650 ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதுக்குள்ளே 2 BHKனா அப்போ யோசிச்சுக்கோங்க எவ்வளோ சின்னதாக இருக்கும் வீடு அப்படின்ட்டு. எல்லாமே சின்னது, ஹாலும் சின்னது, ஒரு குட்டி பால்கனி. அந்த பால்கனியில் ஒரு ஆள் நிற்கலாம், அவ்வளோதான். ஒரு ஆள் இல்லாலே கூட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எங்கள் பால்கனி. ஸோ அந்த பால்கனிக்கு ஒரு ஜந்துக்கள் யாரும் வந்துடக்கூடாது, பந்துக்கள் யாரும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக க்ரில் அடித்து, அந்த க்ரில்லுக்கு மேலே நெட் அடித்து, நெட்டுக்கு மேலே ஒரு கொசுவலை மாதிரி ஒரு இதுவும் போட்டு வச்சு ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சாச்சு. ஓகேவா, வச்சாச்சு. பார்த்தா கொரோனா டைமில் அது கொரோனா டைமில் மட்டும்தான் கரெக்டாக, மற்ற டைம்லாம் என்னன்னு தெரில, கரெக்டாக பீக் கொரோனா லாக்டவுன் டைமில் குறுக்குன்னுச்சு. ஃபஸ்ட் டைம் என்னன்னா, குப்பை எங்கள் வீட்டில் அந்த இடத்துல தான் குப்பையுமே வச்சுருப்போம். அப்போ இதுக்கு முன்னாடி என்னாச்சு, எலி வரும்,
சாப்பிட கரெக்டாக லைட்டு போட்டோன்னா டவால்னு ஓடி போயிடும். அதே தான் சரி நம்ம ஏன் நம்மளும் க கஷ்டத்தில் இருக்க அவரும் கஷ்டத்தில் இருக்க வராரு ஏதாவது சாப்பிட்டு கிளம்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் என்ன பண்ணியாச்சு சரி வெளியே தானே வரட்டும் சாப்பிட்டு போட்டோம் அப்படின்ட்டு கரெக்டாக அந்த டைமில் பார்த்து லைட்டு போட்டு விட்ருவோம். டமால் மேலே ஏறி போயிடும். அப்புறம்தான் பார்த்தா தெரிஞ்சு சரி தலைவர் இப்படியே வந்துட்டு இருந்தால் இது இப்போ பாட்டுக்கு நிறையா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு என்னடா இது அப்படின்ட்டு பார்த்தா அந்த கேப்பை பெருசாக்கி ஒருத்தர் வந்துட்டு இருந்த இடத்துல 3 பேர் 4 பேர் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. எவன் எங்கே அது எப்படி வரான்னு தெரியும். நைட்டு பாத்ரூம் விடு கதவு திறக்கிறது இவனுங்க இவனுக்கு அந்த ஏரியாவை ஆக்கிபை பண்ணதுனால பயந்து ஒரு நானே என் தங்கச்சியும் ராத்திரி ஒரு 10 மணிக்கு மேலே பாத்ரூமே போகிறதில்ல. நாங்கள் பாட்டுக்கு சரி 10 மணிக்கு மேலே நம்ம பாட்டுக்கு திறந்து தலைவன் உள்ளே போந்துட்டேன் வெளியில் அப்படின்னு பார்த்தா அது சொல்லுவாங்கல்ல இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்குறா அப்படிங்கிற மாதிரி ஆக்கிபை பண்ணிட்டா மொத்தம் பாத்ரூம் எனக்கோ ஏரியாவா. என்னடா என்ன அது கிச்சனை ஒரு பக்கம் கரப்பாம்பூச்சி ஆக்கிபை பண்ணிட்டா பாத்ரூமை இவன் ஆக்கிபை பண்ணிட்டான். நான் இருக்கிறது மொத்தமாக 2 பெட்ரூமு ஹாலு கிச்சனு பாத்ரூம் மொத்தமாக இருக்க 5 ரூமில் இவனுக்கு 2 ரூமு ஆக்கிபை பண்ணிட்டானு. என்னத்தான் பண்ணுறது சரி அப்படின்ட்டு என்னடா அப்படின்ட்டு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ட்டு கம்பிலாம் வாங்கிட்டு போடலாம் அப்படின்ட்டு வழக்கம் போல் சோம்பேறித்தனத்தில் வச்சாச்சு. தலைவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு டைம்னாச்சு தங்கச்சி திடீர்னு கதவை திறந்துச்சு. பார்த்தா ஒரு குட்டி எலி அது பாட்டுக்கு டமான்னு உள்ளே ஓடி வந்துடுச்சு. அடங்குமால எங்கள் பால்கனி உள்ளே நுழைஞ்சோன்னே கிச்சன் தான். என்னடா கிச்சன் உள்ளே போந்துருச்சு அப்படின்ட்டு பார்த்தா டபால்னு போய் ஒரு இடத்துல விழுந்துக்கிச்சு. என்னடா அது எங்கே போச்சுன்னே தெரியல. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எங்கள் வீட்டில் கபோர்டெலாம் இருக்கும். ஃபுல்லாக கபோர்டெலாம் மூடி இருக்கனால தலைவரால் அங்கே உள்ளே போக முடியாது. ஃப்ரிட்ஜு இருக்குது, வாஷிங் மிஷினும் கிச்சனுக்குள்ளேயே தான் இருக்குது. அவ்வளோ இருக்குது. எங்கடா அது மொத்தமாகவே எங்கள் கிச்சன் இருங்க அது ஒளிஞ்சதுக்கு முன்னாடி நான் கிச்சனோட வரைபடத்தை சொல்கிறேன். கிச்சனில் ஒரு எள்ளு போட்டுக்கோங்க. ஒரு காவாசி எள்ளு வந்து அந்த கபோர்டே அடைச்சிரும். கபோர்டு அடுத்து ஒரு காவாசி வந்து ஃப்ரிட்ஜு வாஷி அந்த அரைவாசி தான் இருக்குது. அந்த அரைவாசிக்குள்ளேயும் எலி பூந்துச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல. கிச்சனில் ஒரு புண்ணாக்கும் கிடையாது. சும்மா அந்த ஓரமாக எங்கள் அம்மா கலெக்ஷன்ஸ் கேரி பேக் அம்மாவோட ஒரு ஆஸ்தான கலெக்ஷன்ஸ்கள் இருக்கும்ல மளிகை கடைகள் கொடுத்த கேரி பேக் கட்டப்பைகள் மற்றும் அதுதான் இருந்துச்சு. அதுக்குள்ளே போயிடுச்சு. அதை எடுத்து சப்ப முழுசாக எடுத்து முடிக்கிற வரைக்கும் காணோம். கடைசியில் பார்த்தா என்னடா இல்லையே அப்படின்னு கட்டப்பையை தூக்கி போட்டால் டமால்னு ஓடுது. ஐயோ கிச்சனில் தலைவர் ஹாலுக்கு போயிட்டார். ஐயோ ஹாலில் கிடிச்சு அவரை விரட்டியாச்சு. நாள் வெற்றி. அதுவே எப்பா இது எத்தனை மணிக்கு 2 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு ஒரு எலியை ரூம்லேருந்து விரட்டுறதுக்கு 4 மணி. அடுத்த நாள் காலைல வேலை வேறு இருக்குது. எரிச்ச மயிராகி சரி அப்படின்ட்டு விரட்டி முடிச்சு கதவு முடியாச்சு. சரி இன்றைக்கி நெட்டை அடிச்சிடணுமே அப்படின்னு இருந்துச்சு. அதான் இந்த 4 மணி வரைக்கும் தூங்கலையே. அப்புறம் 6 மணிக்கு ஆரம்பித்து ஒர்க்கு 7 மணிக்கு ஒர்க்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒர்க்குலாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு திருப்பி அன்றைக்கி நைட்டு தூங்கிடுச்சு. சரி வரக்கூடாது பாத்ரூமே திறக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் என்னாச்சு சரி என்னடா இது நான் என்ன ஞாபகத்துலேருந்து தூங்கிட்டேன் வேறு சீக்கிரமாக தூங்கிட்டு திடீர்னு ஒரு எத்தனை மணி இருக்கும் ஒரு 3 அதாவது திருப்பி 2 3 தான் முழிச்சு கதவை திறக்கிறேன். பார்த்தா உள்ள லைட்டு போட்டோன்னா முன்னாடிலாம் ஓடி போயிடுவார். அதே தலைவர் தான். அது எனக்கு தெரிஞ்சு குட்டி எலியில் பெரிய எலி லைட்டு போட்டால் ஓடிடுவார். பார்த்தா லைட்டு போட்டால் உட்காந்து ஃபேன்சி டின்னர் போய் சாப்பிட்டுட்டு இருந்தார். நானும் சரி கொழுப்பு தான் எனக்கும் என்னடா வந்துட்டுருக்க ஆள் வேறே வந்து சாப்பிட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு டவால அடித்தேன். குதித்து வழக்கமாக அந்த பக்கம் ஓடுவான். பார்த்தா இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே ஓடிட்டான். ஆடங்கும்மாலே அப்படின்னு ஆயிடுச்சு. திருப்பி வழக்கம் போல் கிச்சனுக்குள்ளே போந்துட்டான். கிச்சனுக்குள்ளேருந்து அடித்து கிடிச்சு நவுத்துனா ஹாலுக்குள்ளே ஓடிட்டான். பாய் அப்படின்ட்டு எங்கள் ஹாலு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஹாலு. ஏன்னா எங்கள் ஹாலில் ஒரு ஹால் கிச்சனோட ரொம்ப சின்னது எங்கள் ஹால்.
அதில் எத்தனை பேர் ஒரு வரிசையாக 1 2 நான் ஸ்டெப் கவுண்ட் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டு ஸ்டெப் கவுண்ட் 1 மொத்தமாக ஒரு 20 ஸ்டெப்பில் கவர் பண்ணிடலாம் எங்கள் மொத்த ஹாலையுமே. இப்படி 2 எக்ஸ்லேயுமே 20 ஸ்கொயர் ஹாலு எங்கள் ஹாலு. அப்போ அதுலேயும் ஒரு டேபிள், அந்த டேபிள் மேலே டிவி, அப்புறம் டேபிளில் பொருள், சோஃபா இதெல்லாம் வச்சா ஹாலில் ஒரு 5 ஸ்டெப்பு தான் மொத்தமாகவே. நடக்கிற ஸ்டெப்பில் 5 ஸ்டெப்பில் 3 ஸ்டெப்பு நடந்தாலே ஹாலு மொத்தமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே பூந்துட்டார். அது எங்கள் ஹாலு ஒரு மேஸ் மாதிரி. ஓகேவா? 3:30 மணிக்கு நானும் என் தங்கச்சி முழித்தோம். 3:30 மணிலேருந்து சோஃபாவை நவுத்துறோம், டிவியை கழட்டுறோம், அது பண்ணுறோம் இது பண்ணுறோம், காணும். அதுக்கு மேலே வீட்டில் எதையுமே இத்தனைக்கும் அந்த டேபிளை நவுத்துறோம், டேபிளில் குத்துறோம். ஏன்னா அது டேபிளுக்குள்ளே தான் போச்சுன்னு தெரியும். இருந்தாலும் சரி சுற்றி முற்றி வேறு எங்கேயாச்சும் எஸ்கேப் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், காணும். ஏன்னா உள்ளே எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் இதுக்கு முன்னாடி இந்த மளிகை ஜாமான் இதெல்லாம் சைடு ஹசில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட பொருள் எல்லாமே இருக்கும். இவன் பாட்டுக்கு டவால்னு குதிச்சு பொருளை கழிச்சிட்டானா என்ன பண்ணுறது? அப்புறம் வந்தாங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க என்னைய. அதனால போகிறோம் தேடுறோம் கத்துறோம். பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் வரா. பக்கத்து வீடு என்னப்பா எலி பூந்துடுச்சு. போமா அந்த 2 நாள் அந்த ஒருத்தன் வீட்டுக்குள்ளே எலி அந்த வீட்டில் ஏதாச்சும் ஜாபா இருக்க வீட்டில் பூந்துச்சுன்னா அதோட கஷ்டத்தை அவன்கிட்ட தான் கேட்டு தெரியணும். அப்போ பார்த்தா ஐயோ என்னது அப்படி. அதாவது எலி பெருசாக கடுப்புன்னு இருக்காது, பயனும் இருக்காது, எதுவும் இருக்காது. அது பாட்டுக்கு இருக்குது, நம்ம பாட்டுக்கு சர்வே. நம்ம டெரிட்டரிக்குள்ளே போகிறதுக்கு எடுத்து தான் அடங்கம்மால அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னடாது அப்படின்னு அடிக்கிறேன், போடுறேன், குத்துறேன், நவுத்துறேன், காணும். ஹாலு 10க்கு 10 ரூம் கூட கிடையாது எங்கள் ஹாலு, அதோட சின்னது. அந்த ஹாலுக்குள்ளே போய் தலை விழுந்துட்டானே. எங்கே விழுந்துருக்கோம்? ஒரு 2 மணி நேரம் அதை நவுத்துறோம், இதை நவுத்துறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம், எதுக்கும் மசம் இல்லை. என்னடா இது என்ன அப்படின்ட்டு இது பண்ணுறோம். டேபிள், அதாவது எங்களோட டேபிள் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய டைனிங் டேபிள் தான். டைனிங் டேபிள் காவாகி கொஞ்சம் உள்ளே போயிருக்கோம். இந்த நம்ம ஸ்கூல்லலாம் டெஸ்க் இருக்கும்ல, இரும்பு டெஸ்க்லாம் உள்ள அந்த பென்சில் கின்சில்லாம் ஒழிச்சு வைப்போம்ல, அந்த 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 ஸ்பாட்டு தான். பென்சில் கின்சில் ஏதாச்சும் வந்தால் வெப்பன்கள்லாம் ஒழிச்சு வைப்பானுங்கள, அந்த ஸ்பாட்டில் தான். நானும் குச்சி விட்டு குத்தி பார்க்குறேன், அது பண்ணுறது ஒரு இதுவுமே இல்லை. நான் ஃபுல்லாக அது குச்சி விட்டு குத்தி பார்த்தேன், எதையுங்க என்னடா காணாமல் அப்படின்னு சொல்லிட்டு முற்றி பார்த்துட்டு கடைசி அந்த சிவாஜியில் ரஞ்சினி அடிப்பார் புல்ஷெட் அப்படிங்கிற மாதிரி. புல்ஷெட் அப்படின்ட்டு டமால்னு அடிக்கிற டேபிள்லேருந்து பறக்கு. இது எப்போ எல்லாம் முடிச்சுட்டு சரி நம்ம தூங்கலாம். சரி அவர் பாட்டுக்கு அவர் வந்து பாத்ரூம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி ஹால் டெரிட்டரி ஆக்கிபை பண்ணிட்டாரு. நான் ஒரு பெட்ரூமில் பார்த்துக்கிறேன், நீ ஒரு பெட்ரூமில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிட்டு சொல்லிட்டு புல்ஷெட் அடிக்கிற டமாலில் திரும்பி ஓடி போய் உள்ளே பூந்துட்டார்றான். எங்கள் ஒரு பெட்ரூம் தான், ப்ராப்பர் பெட்ரூம். இன்னொரு பெட்ரூம் ப்ளஸ் சாமி ரூம் 2மே இருக்கும். கெஸ்ட் ரூம் மாதிரின்னு கூட வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே பூந்துட்டான் என் தலைவன். ஆட பாவி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உள்ளே பூந்துட்டு அது ஹாலில் போய் ஒருத்தன் ஒளிஞ்சா கூட கண்டுபிடிச்சிடலாம். எங்கள் அந்த பெட்ரூம் சாமி ரூமில் அது வந்து அது மல்டிபர்பஸ் ரூம் மாதிரி. கெஸ்ட்டு வந்தால் கெஸ்ட்டு பெட்ரூமு, கொடவுனு, கராஜு, சாமி ரூமு எல்லாம் இருக்க எல்லா குப்பையும் அதுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளே போய் தலைவன் ஒளிஞ்சிட்டான். ஆனால் அந்த கெட்டதுலேயே நல்லதுன்னு பண்ணுங்களேன். அது என்னென்னா சரி அந்த ரூமில் இம்பார்ட்டண்டான பொருளாம் மேலே இதில் தான் இருக்குது, அதை தாண்டி பெருசாக எதுவும் இல்லை. அதனால் அந்த ரூம்லேயே தலைவன் இருந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு பாத்ரூம்லேருந்து தலைவனுக்கு ஒரு பெட்ரூமை ஒதுக்கி கொடுத்துட்டோம். அந்த ரூமை பூட்டியாச்சு. சந்திரமுகி ரூம் மாதிரி அந்த ரூமை நம்ம வந்து பூட்டிட்டோம். பூட்டி வச்சுட்டு சளி கொஞ்சம் க்யூர் ஆகிட்டு வருது இப்போ தான். ரூமை எங்கே விட்டேன்? பூட்டியாச்சு. ரூமை பூட்டி வச்சுட்டு அப்படியே 1 நாட்கள் ஓடுது, 2 நாட்கள் ஓடுது. சதி திட்டம் பண்ணணும்ல. கிட்டத்தட்ட இந்த மான்ஸ்டர் படமெல்லாம் அப்போ தான்
இவ்வளோ பெரிய விஷயத்தை தான் தலைவன் படமாலாம் எடுத்திருக்கானா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அவ்வளோ எரிச்சலாக இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாரு, வீடு இருக்குது, சரி அவன் பாட்டுக்கு வர ஏதாச்சும் சரி சாப்பாடு நாய் மாதிரி சாப்பாடு ஏதாச்சும் இருக்குது சாப்பிட்டா போல, எதை கடிக்கிறானே தெரியாது, காண்டாகும்ல. ஐயோ, பெட்ரூமு ஒரு ரூம், பாத்ரூம்லேருந்து தலைவன் வந்து ஒரு பெட்ரூமே ஆக்கியபை பண்ணிட்டான். சரி நானும் பார்க்குறேன், நானும் தலைவரே வெளில வாங்க, உங்களை தூக்கி வெளில விட்டுறேன், கொல்ல மாட்டேன் அப்படின்னு டீலிங்லாம் பேசுகிறேன். தமிழ் தெரியாத எலி போல் ரெஸ்பாண்டே பண்ணல. அப்புறம் சரி அப்படின்ட்டு வழக்கம் போல் எலி வந்துச்சு. என்ன ட்ராப் சதி திட்டங்கள் யூடியூப். ஒரு தலைவர் ஒரு 2 வாரம் இருந்திருப்பார். அந்த 2 வாரம் முழுக்க நான் என்னோடய யூடியூப் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா எலி பிடிக்கிறது எப்படி, ஃபேஸ்புக்கில் வீடியோஸ் போய் பார்த்தா எலி பிடிக்கிறது எப்படி, எலி ட்ராப்பு, அது வந்தது ஒரு எலி, ஒரு கூட்டமான எலியே பிடிக்கிறக்கான இது பார்த்துட்ருக்கேன். என்னடா அது அப்படின்ட்டு சரி ஃபஸ்ட்டு அந்த டைமில் சுத்தமாக காசுமே பெருசாக இல்லை, பட்ஜெட்டும் இல்லை. என்னடா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு சரி ஃபஸ்ட்டு என்ன வாங்கினேன் நான், ட்ராப்பு வாங்கணுமா என்னதும் ஒரு மினி பட்ஜெட்டில் தாங்க அந்த எலிப்பொறி மாதிரி ஏதோ ஒன்று வாங்கினோம். அது பார்த்தா அது மதிக்கவே இல்லை, அது மேலே அது ஏறி விளாண்டுட்டு இருக்கும் போல். காலைல பார்த்தா அது ஏதோ ஒரு ஓரத்தில் ஏற்றி வச்சுருக்கு. அந்த சாப்பாடு பிடிக்கலான்னு ஜெயிலில் அப்படின்னு தட்டை விசிறுவானுங்க, அது மாதிரி தனியாக பொரிய எங்கேயோ விசிறி வச்சுருக்கு. சரி என்னடா பொரிய விசிறி வச்சுருக்கானே அப்படின்ட்டு யோசிச்சப்ப எல்லோரும் கொடுத்த அல்டிமேட்டான ஐடியா, அந்த பேடு, அந்த ரேட்டோட ஸ்டிக்கி பேடு இருக்கும், அது வாங்கி வச்சுருங்க, அதுதான் அல்டிமேட். அதோட எஃபெக்ட்டுமே நான் பார்த்துருக்கேன். என்னென்னா எங்கள் பாட்டி வீடு அது பெரிய வீடு, அந்த வீட்டில் வச்சுருப்பாங்க. இங்கே போயிட்டு மாமா பையன் பொச்சக்குன்னு அதில் கால் வச்சு உமால அதுலேருந்து அவன் காலை வெளில எடுக்கிறதுக்குள்ளேயே விடிஞ்சிருச்சு. அது எடுத்ததுக்கு அடுத்துமே அதெல்லாம் அப்படியே ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் கெரோசின் போட்டு தான் ஊற்றி அது இதுன்னு கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துச்சு. பயங்கரமான ப்ராடக்ட் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு நாள் வச்சுட்டு என்ன வச்சோம், ஒன்றுமே வைக்கல. ஃபஸ்ட் நாள் வச்சுட்டு போயிட்டோம். மற்ற ஃபஸ்ட் நாள் ரேட் பேடு மேலே தலைவர் டான்ஸ் ஆடி வச்சுருக்காரு. கை தடம், கால் தடம், எல்லா தடமுமே இருக்குது. என்னடா அது இவ்வளோ. அப்புறம் இப்போ கேட்டால் சொன்னாங்க, தம்பி பொறி வச்சா சரி, பொரியல அது வர்றதுக்கு ஏதாச்சும் வச்சியா, அது பாட்டுக்கு இருக்கும், சும்மா நடந்து போயிடும்னு. ஏங்க ரேட்டு பேடு நீங்கள் ஒட்டுனீங்க, அதெல்லாம் ஒட்டாதுப்பா, நீ என்ன பண்ணு, ஒரு கருவாடு எடுத்து சுட்டு வச்சிரு அப்படின்னாங்க. இது சாமி ரொம்ப கருவாடு எடுத்து சுட்டு, நமக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் அம்மா வந்தாங்கன்னா லைட்டாக மோது பார்த்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி இருந்தாலும் சில தவிர்க்க முடியாத சமயத்தில் சில தவிர்க்க முடியாத ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ட்டு கருவாடை சுட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் சுட்டு வைக்க சொன்னாங்க. அதாவது தேங்காய் ஒரு பொருளாகவே மதிக்கல. அதுக்கு முன்னாடியாச்சும் அந்த பேடு மேலே நடந்துட்டு இது பேடை தொடவே இல்லை. அது என்னடா வெஜிடேரியனுக்கு மதிப்பே இல்லாமல் போச்சு. அது சாமி ரொம்ப கேப்சர் பண்ணி வச்சுருக்கு தலைவன். சரி அப்படின்ட்டு கருவாடு தான் ஆக்ஷன் எடுத்துடலாம் அப்படின்ட்டு கருவாடை வச்சா, அடுத்த நாள் பார்த்தா கருவாடி கரெக்டாக கருவாடை தூக்கிட்டு தலைவன் ஓடிட்டான். நான் பார்க்குறேன், ஏய் என்ன யார் என்ன இது பார்த்தா அப்புறம் தான் சொன்னாங்க, தம்பி அது பேடு வச்சா பார்த்தா அது எலியோட வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கும், பேடுக்கு சைடில் வெயிட் வைக்கணும், அதுதாங்க பெரிய மிஷினு. இப்போ இந்த சொல்லுவாங்கல்ல ரவுடி, இந்த அர்ஜுன் படத்துலலாம் டெரரிஸ்ட் ஏரியாவில் போய் தலைவர் பாம்பு வச்சுட்டு வர, அது மாதிரி தான். நான் சாமி ரூமை திறந்து தலைவன் மேலே பாஞ்சா கூட அடித்து நோக்கத்தில் ஏதாவது ஆனாலும் ஒரு பேனிக் இருக்கும்ல. இவன் பாட்டுக்கு திடீர்னு வந்து, ஏன்னா நான் பார்த்த அந்த வீடியோக்களும் பயன்படுத்தி வச்சுருந்துச்சு, எலி பல்லு பட்டா அது, இது பட்டா இது அப்படின்ட்டு. இதுதான் தான் சொல்கிறாங்க போல், நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கூடாது, ரொம்ப டேஞ்சர் நமக்கு அப்படின்ட்டு. நானும் உள்ளே போகிறேன், பக்குன்னு இருக்குது. உள்ளே மெதுவாக கதவை திறந்து போயிட்டு அந்த இடத்துல வெயிட்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு திருப்பி தலைவர் தான் கருவாடை தூக்கிட்டு போயிட்டானு புது கருவாடை ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு கதவை மூட்டேன். நான் நினைக்கிறேன் இது அந்த வீக்கோட கடைசி. இந்த மிஷன் மட்டும் முடியலைன்னா இந்த பெட்ரூமை அவருக்கே எழுதி கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்ற.
ஏன்னா டெய்லி அந்த பெட்ரூம்குள்ளே போய் டங்குன்னு தட்டுவேன், ஒன்றும் வராது. என்னோடய ஃப்ரஸ்ட்ரேஷன் மீட்டிங் ரூமாகவே அது ரூம் மாறிடுச்சு. அது இல்லாமல் பேனிக் வேறு ஒரு பக்கம். அப்போ சரி தலைவர் எல்லாம் வச்சுட்டு செட்டப்லாம் பண்ணிவிட்டு வெளில வந்தாச்சு. வெளில வந்து கதவு மூடியாச்சு. மூடிட்டு இன்றைக்கி தலைவர் மாட்டிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலையாக அடுத்த நாள் வெற்றி அடுத்த நாள் மாட்டிட்டார். மாட்டினோன்னா அப்பா அந்த ஒரு ஆனந்தம் இருக்கே சொல்லி மாள முடியாத ஆனந்தம். ஆனால் அவர் மாட்டினதை விட அவர் மாட்டின விதம் தாங்க. தலைவர் என்ன பண்ணியிருக்கான், வழக்கம் போல் என்ன ஆச்சு, எங்கள் அம்மா வந்து சாமி செட்டப் வந்து கொஞ்சம் பயங்கரமாக வச்சுருப்பாங்க. சாமிக்குன்னு ஒரு தனி கபோர்டு, ஒரு ஹை ஃப்ளையிங் கபோர்டு. அந்த கபோர்டே ரூமோட ஒரு அரைவாசியை ஃபுல்லாக எடுத்துரும். அப்போ அந்த ஹை ஃப்ளையிங் கபோர்டு, அந்த கபோர்டில் உள்ள இருக்க சாமி பார்த்தான்னு அதுக்கு மேலேயே சாமி, அதுக்கு மேலேயே சாமி அப்படின்னு அது ஃபுல்லாகவே அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாந்திரிக மந்திர ரூம் மாதிரி ஃபுல் சாமிகளாக இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன சாமி வச்சு, ஏதோ ஒரு சாமிங்க ஆதிபராசக்தி ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, நைட்டு சரி விளாட்லாமே அப்படின்னு விளாண்டுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு பொருள் மேலே ஏறி இருக்காரு. அந்த பொருள் டமால்னு ட்ரிப் ஆகி கீழே விழுந்து பார்த்தாக்கா தலைவர் விழுந்த இடம் பேடில் அவர் இப்போ சாப்பிட வரானா, இப்படி சாப்பிட வரப்போ மாட்டுறானா 4 கால் மாட்டிக்கவும் எடுக்க முடியாது, அப்படி இருப்பாங்க. தலைவர் பேடு குப்புறப்படுத்திட்டு 4 கால் ஏரில் இருக்குது. நான் பார்த்தேன், கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமாடா ஆடுறேன், எப்படி மாட்டியிருக்க பார்த்தியா அப்படின்னு. மாட்டினதுக்கு அடுத்துங்க அந்த எலி என்ன விஷயம்னே தெரில. அது பாருங்கள், அது ஒன்று பார்த்தா அது எங்கே போய் ஒழிஞ்சாலும் அந்த கர்மத்தை கண்டுபிடிக்கிறது அது பெரிய கஷ்டம். மாட்டின சில நேரம் செத்த மாதிரிலாம் நடிச்சிருக்கு. அது தொட்டன்னு டமால்னு லைட்டாக வந்தோன்னு ஓடிடுவோம். அந்த இது இருக்குது. அதை தாண்டி பிடிச்சதுக்கு அடுத்து அந்த ஒரு மாதிரி இந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் ஜெரி ஒரு பாவமாக ஒரு எக்ஸ்ப்ரெஷன் உள்ள அந்த ஃபுல் இதுவும் அந்த எக்ஸ்ப்ரெஷன்லேயே இருந்துச்சு. ஏய் இதுக்கெல்லாம் 2 மாதமா 1.5 மாதம் ட்ரௌமா ஆகாது. உள்ளே ஏதாச்சும் பொருளை கடிச்சு வச்சுட்டானா, அது கடித்தா பரவாயில்ல, உள்ளே தான் அது வழியாக தான் டிடிஹெச் லைனு, வீட்டு கரண்ட் லைனுக்கு ஒரு ஓட்டை வேறு அதுக்குள்ளே தான் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று கடிச்சு வச்சுட்டானே என்னத்தான் பண்ணுறது. அவன் கடிச்சிட்டு போயிடுவான், அதுக்கடுத்து திருப்பி எவன் செலவு பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த கேப்பில் ஆனால் கம்பியெல்லாம் அடித்து நவுத்தி தேடிட்டு அவன் டூட்ஸ்லாம் வேறு வந்தாங்க நடுவில். அது பார்த்ததுக்கிட்ட சரி கம்பியை அடித்து வேண்டியதோ அப்படின்னு போட்டு கம்பியை போட்டு உள்ளே டைட் பண்ணி நவுத்தியாச்சு. அப்பா அது என்னன்னு சொல்ல முடியாத ஒரு அனுபவம் அது. அப்பா கம்பியை போட்டு அடிச்சுட்டு பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு தலைவனை ஒரு ஒரு கொஞ்சம் பிளேஸ் இருக்குது, கோயிலில் எங்கேயும் போக முடியாதுல்ல. அப்போ போயிட்டு எங்கள் வீட்டு பின்னாடியே ஒரு ஏரியா இருந்துச்சு, அதில் அப்படியே சரால்னு தலையோடு தூக்கி வீசிச்சு. அப்பா அது ஒரு வீட்டுக்குள்ளே எழுப்பும் தான் அதோட இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லி மாள முடியாது. அவன் என்ன பேனிக் கொடுக்கு தெரியுமா, என்ன எம்பாட்டுக்கு நைட்டு தூங்கவும் முடியாது. எம்பாட்டுக்கு இவனோட ஆக்ஷன்ஸ்லாம் தானே நம்ம பார்த்துருக்கோமே. திடீர்னு அவன் பாட்டுக்கு கேப்பே இல்லாத இடத்துல இருந்துலாம் திடீர்னு எங்கேயோ பூந்து வர, எப்படி பூந்து வரதுனே தெரியாது. நம்ம பாட்டுக்கு கதவு கீழே பெருசாக கேப்பு கிடையாது, இருந்தாலும் திடீர்னு நம்ம பார்த்த படங்கள்லாம் வேறு எலி தபால்னு தோறும், அது மாதிரி அது பாட்டுக்கு லாக்க திறந்து வெளில வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு மாறி அவருக்கு ஐகார்ட் செக்யூரிட்டியாக வேறு நாங்கள் இருந்தோம். அது வேறு விஷயம். நைட்டாலும் நான் முழிச்சிருப்பேன், காலாட தங்கச்சி முழிச்சிருக்கும் அப்படின்னு ஓடிட்டு இருந்துச்சு. மக்களே, வீட்டுக்குள்ளே எலி வந்திருக்கு அப்படின்னு சொன்னான்னா அவனை எப்படிலாம் ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி அதே மாதிரி அவனுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்து எலி பிடிக்க முடிஞ்சால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சாலும் ஹெல்ப் பண்ணுங்கள். அது எங்கள் வீட்டில் கூட பரவாயில்ல, எங்கள் பாட்டி வீடு அது கொஞ்சம் பெரிய வீடு, அது இல்லாமல் மல்டிபிள் ஹோல்ஸ்லாம் இருக்கும். ஹோல்ஸ் இருக்குங்கிறத தாண்டி என்னாச்சு, அவங்க வீட்டில்
இது ரெண்டாவது ரேண்ட்டு இது கொஞ்சம் சின்ன ரேண்ட்டு தான். ஆனால் இது எனக்கு இது என்னோட என் மாமா பையனுக்கு தான், எங்கள் மாமாவோட பையன், அவனுக்கு தான் அது ரேண்ட்டு. அவங்க வீட்லேயும் என்னாச்சு அவங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடு, அது இல்லாமல் திருச்சியில் ஒரு பிக் வீடு அவங்க வீடு. அந்த வீட்டுக்குள்ளே என்னாச்சு எலி வந்துச்சு. எலி வந்ததும் என்ன ஆச்சுன்னு அந்த நிலத்தெல்லாம் ஓட்டை போடுதுங்க. அது எது வழியாக வருது, எந்த சைடு வருதுன்னு தெரியாத மாதிரி. ஏன்னா அவங்க வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டுமே ஒரு பெரிய ஹாலு, ஒரு கிச்சனு, ஒரு ட்ரெஸ்ஸிங்க்குன்னு தனியாக ஒரு ரூம் வச்சுருப்பாங்க, பெட்ரூம் 2 பாத்ரூம், ஒரு பெரிய வீடுங்க, ரொம்ப பெரிய வீடு. அந்த வீட்டில் எங்கே தரையிலலாம் ஓட்டை போட்டு வர ஆரம்பிச்சிது. எல்லா ஓரத்தில் இந்த செவுத்தோட ஓரம்லாம் இந்த கார்னர் இருக்கும்ல, கார்னர் எல்லாத்துலேயும் ஓட்டை போட்டு வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம தான் இது என்னடா அந்த நியூ லெவல் ஆஃப் ஏர் அன்லாக்டும்பாங்களா, அந்த மாதிரி தான். எங்கெங்கே கிச்சனில் மேலே ஸ்லாப் இருக்குல்ல, ஸ்லாபில் ஒரு குட்டியாக அந்த எறும்பு வர ஓட்டை மாதிரி இருந்துச்சு. அந்த ஓட்டையை பெருசாக்கி அது வழியாக வர ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தான் அது பார்த்தாலேருந்தே எனக்கு காண்டாக ஆரம்பிச்சிச்சுல. அப்போ எங்கள் வீட்டில் அந்த இது இருக்கும், என்னது, குப்பை பொறுக்கிறவங்களாம் வந்தாங்கன்னா அந்த பேப்பர் பொறுக்கிறதுக்காக கொத்தி எடுக்கிற குச்சியிலே ஒரு ஷார்ப்பான ஒரு இது மாதிரி இருக்கும். அது அவங்க எங்கள் பாட்டி வீட்டில் வச்சுட்டு போவானுங்க. அது ஒன்று கிடச்சிச்சு. சொன்ன ஒரு நாளைக்கு குறைஞ்சது நான் மட்டுமே ஒரு 6-7 எலியை போட்டு தள்ளி இருந்திருப்பேன். அந்த மாதிரி வந்துருக்கும். வரும் சகன்னு குத்துறோம். அந்த கிட்டத்தட்ட அந்த ஒரு என்ன மாதிரின்னு தெரியுமா சொல்லுவாங்க, அந்த ஒரு கேம் இருக்கும்ல, ஒரு உள்ளே இருந்து மோல் ஸ்பாட் த மோல்மானுங்க, அந்த உள்ளேருந்து இந்த இது மாதிரி ஒரு டவால் தலையில் அடிக்கணும்பானுங்களா, அது மாதிரி தான் இருந்துச்சு. எந்த ஓட்டையிலேருந்து எப்போ எது வரும்னு தெரியாது. நம்ம வேற இருந்தோம், ஆல்ரெடி காண்டில் இருந்தோம். இது பாட்டுக்கு வந்து சபக்குன்னு குத்தி வெளில போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் என்னாச்சு, சரி கிச்சனில் இருக்க அந்த ஹோலை அடைச்சிடலாம், இல்லை கிச்சனில் இருக்க ஹோலை அடைச்சிடலாமா, இல்லை என்னாச்சு, ஏதோ பவுடர்லாம் ஆகிட்டு வந்து எல்லா ஹோலையும் அடைச்சிட்டாங்க, கிச்சனில் இருக்க ஹோலை மட்டும் விட்டுட்டாங்க. ஏன்னா கிச்சன் தான் கொஞ்சம் வாட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு கிச்சனில் இருக்க ஹோலை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா ஹோலும் அடைச்சிட்டாங்க. தலைவனுங்க வந்தால் இது வழியாக தானே வரணும் அப்படின்ட்டு. அப்போ வந்துட்டு இருந்துச்சு. இவன் என்ன பண்ண, என் மாமா பையன், நான், எங்கள் மாமா எல்லோரும், எனக்கு அந்த என் வெப்பனை வந்து என்ன பண்ணிட்டேன், என் மாமா பையன் வாங்கிட்டான். நான் அந்த ஒரு கட்டை ஒன்று வாங்கிட்டேன். எங்கள் மாமா அந்த ஒரு கரலா மாதிரி ஒன்று வச்சுருந்தார், அந்த ஃப்ளாட் பேட் ஒன்று வச்சுருந்தார், அது வச்சுருந்தார். அப்போ பிளாட்டுன்னு கூட இல்லை, அது எப்படி இருக்குன்னா அந்த ஹிந்தி படத்துலலாம் அந்த டோபிங்லாம் அடிப்பானுங்களா பேட்டு மாதிரி ஒன்று, அது மாதிரி தான் ஒன்று வச்சுருந்தார். சரி அப்படின்ட்டு பார்த்தா 3 எலி வந்துச்சு. ஆட்ட டைமில் வச்சு என்ன பண்ணிட்டாரு, எங்கள் மாமா அண்டை கொடுத்து முடிக்கிட்டாரு. நானும் சரி, அது கரெக்டாக ஒரு இன்னொன்று வந்துச்சு, 4 எலின்னு தான் நினைக்கிறேன். நான் ஒரு எலியை முட்டு பிடிச்சிட்டேன் கரெக்டாக. அவன் என்ன பண்ணான், ஓரமாக தான் இருந்தான். புறா அடிடா, பிக்கர் நீ தான்டா வச்சிருக்க அப்படின்னா அடிக்கலை. அப்போ என்ன பண்ணேன், நான் அப்போ ஒரு பேட்டை லைட்டாக தூக்கி டமால்னு அடித்து ரத்தம் தெரிச்சிச்சு. தலைவனுக்கு ரத்தம் பார்த்தா பேனிக் அட்டாக் போல. அப்படியே ஃபஸ்ட் டைம் நான் பார்த்துப்பேன் இந்த பேனிக் அட்டாக் கூட, அந்த ஆன்சைட்டி அட்டாக்கு அதை வந்து சொல்லுவானுங்களா. அப்படியே நின்ன இடத்துல உரைஞ்சி நின்றுட்டான். டேய் என்னடா அதை சொல்ல, சித்த பிரம்ம பிடிச்சமா நின்று, என்னடா பண்ணுற அப்படின்னு. அப்புறம் எங்கள் மாமா, இந்த 3 எலியை விட்டால் எதுவும் ஆகாது, பையனை கூட பார்த்துக்கலாம், எலியை விட்டால் இது பண்ண முடியாது. அவர் தூக்கி அடித்து 3 அடித்து காலி பண்ணி 4 பேரையும் அடித்து காலி பண்ணி தூக்கி வெளில வச்சுட்டு அப்புறம் தான் உள்ளே வந்து பார்த்தா இவன் அந்த சந்திரமுகி படத்தில் நிற்பாங்களே அப்படின்னு அந்த மாதிரி நிற்கிறான். என்னடா இதுக்கே இதாகிடுச்சு அப்படின்னு கொண்டு வந்து ஆஸ்வாசப்படுத்தி, மக்களே வீட்டுக்குள்ளே எலி வந்துச்சுன்னா அதோட கஷ்டம் இருந்தால் தான் புரியும். சொல்கிறதப்பே எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னா, அப்போ இருந்து பார்த்தா எவ்வளோ நல்லா டைம் பாஸ் ஆகும், அது வேறு விஷயம். இருந்தாலும் ஒரு பேனிக், வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு பேனிக் இருக்காது. நீ பாட்டுக்கு போப்பா, நான் பாட்டுக்கு போகிறேன், நைட்டு தூங்குறப்ப மட்டும் டிஸ்டர்ப் பண்ண அதை பாகுடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கஷ்டம். அது இல்லாமல் அந்த டைமில் நான் ஒரு விஷயமே படித்தேன், எலிங்கிறது வந்து கேங்கை தான் அழியுமா.
அப்போ அது கேங்காக அலையிற எலியில் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு எட்டு எலி ஒரு கேங்காக அலையும் அப்படிம்பாங்க. அந்த 8 எலி வந்து வாழை வச்சா அது வந்து எவ்வளோ டேஞ்சர் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. வால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கருப்பாக இருக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அது டேஞ்சரு அப்படிம்பாங்களாம். அப்போ அதுபடி பார்க்குறப்ப கிரே கலராக கிரேயிஷு இல்லை அதோட ரொம்ப லைட்டர் கலரில் இருந்துச்சுன்னா அது பெருசாக டேஞ்சர் கிடையாது, பெருசாக இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது எப்போ டேஞ்சரஸாக ஆகுறோம் இந்த மாதிரி. இப்போ நான் ஒரு வித்த காலையில் எங்கள் வீட்டில் அந்த ஒருத்தர் தலைவரை தூக்கி வெளில போட்டால, அவர் வெளில போட்டோன்னே என்ன ஆகும்னா அந்த இதோட ஒருத்தர் காணாமல் போனாலுமே மற்ற எலி எல்லாமே தேடி வருமாம்மா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகேவா, 1 செகண்ட். சரி, நடுவில் சளி வந்துடுச்சு. எங்கே விட்டேன்? ஒரு எலி காணாமல் போச்சுன்னா அந்த எலியில் இருக்க கேங் எலியெல்லாம் எங்கே போச்சுன்னு சொல்லி தேடி வருமாமா. அப்படியே வர டைமில் அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சரி அந்த எலி இல்லை செத்துருச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த எலியோட வால் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக்காக மாறுமா. த மோர் த பிளாக் இட் இஸ் த மோர் த பாய்சனஸ் இட் இஸ் அப்படின்லாம் ஒரு நடுவில் ரிசர்ச் எலிகளுக்கான ரிசர்ச் ஸ்டடி பண்ணுறப்ப கற்றுக்கிட்டேன். எலியை பற்றி ஒரு கட்டுரையே எழுதுகிற அளவுக்கு ரிசர்ச் ஸ்டடி பண்ணியிருக்கேன் மக்களை. அதனால் நான் வந்து ஒரு எலி எக்ஸ்பர்ட்டாகவும் இருந்திருக்கேன். ஓகே, அதுதான். தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் டு ரேண்ட் அபவுட். ஐ ஆல்சோ வாண்டட் டு ரேண்ட் அபவுட் லாட் ஆஃப் திங்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் இட். பட் இதுவும் அது இல்லாமல் அடுத்தடுத்த வாரத்தில் ஏதாச்சும் பேசுவோம். அது இல்லாமல் வேறு அப்பார்ட் ஃப்ரம் இட் வாட் டிட் ஐ டூ திஸ் வீக்? ஒரு சூப்பரான விஷயம் பண்ணேன். சூப்பரான விஷயம்னா நம்ம ப்ளட் குரூப் வந்து O நெகட்டிவ். அந்த O நெகட்டிவ் ப்ளட் குரூப்புக்கு டிமாண்ட் வந்துருச்சு. வழக்கமாகவே நான் ஒரு வருஷத்தில் ஒரு 2 தடவை ப்ளட் டொனேஷன் பண்ணிடுவேன். அது ஏன்னு தெரில. அது இல்லாமல் பாயிண்ட் 1 காலேஜில் இருக்கப்பயே அந்த ஒரு சொல்லுவாங்க இது நான் இன்னொரு எபிசோடு சொல்லிட்டேன். இந்த எபிசோட்லேயே சொல்லிட்டேன்னா அடுத்த வாரம் டாபிக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்த வாரம் சொல்கிறேன். ப்ளட்டு கொடுத்தேங்க, நல்ல விஷயம் பண்ணேன், அது ஒரு விஷயம். அடுத்து நேற்று வந்து கிரிக்கெட் விளாட போனால் ஃபஸ்ட் டைம் கார்க் பாலில் விளாட போனேன். கார்க் பாலில் சூப்பராக இருந்துச்சு. நம்ம இப்போ தான் புரியுது ஏன் இவனுங்க எல்லாம் கார்க் பாலில் விளாடணுங்கிறது. நம்ம டென்னிஸ் பாலில் விளாட்றத விட இதில் விளாட்றது சூப்பராக இருந்துச்சு. டோம்னு அடி விழுந்துச்சு, அது வேறு விஷயம். காலைல இருந்தால் இன்றைக்கி ஹீலாகிடுச்சா நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி காண்டான விஷயம் என்னென்னா எப்படி தான் இவனுங்க அந்த பேடு ஹெல்மெட்டு நீ பேடு கீப்பேடெலாம் அதுவே ஒரு பணம். அதை தூக்குறதுக்கே தனியாக ஜிம்முக்கு போகணும் போல். நான் போயிட்டு ஃபஸ்ட்டு பால் கார்டு சுற்று, செகண்ட் பால் ஒரு டிரைவ் அடி, சிங்கிள் ஓடியாச்சு. வழக்கமாக எனக்கு ஓடுறது கிரீஸ் டு கிரீஸ் ஓடுற ரன்னிங் ரொம்பவே பிடிக்கும். ஓடுறேன் இன்னும் டச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக்கர் ரெண்டுக்கு வர்றதுக்குள்ளே நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுக்கு போயிடுவேன். அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, தொட்ட உடனே ஓடணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என்கிட்ட இருக்கும். அப்போ ஓடுறேன் பார்த்தா ஓடுற ஓடிக்கிட்டே இருக்கேன். எம்மான்னு போயிடுச்சு. அப்புறம் சரி என்னடா இது அப்படின்ட்டு அவனுங்க வேறு நாங்கள் விளாட போனவங்க நல்லா பெரிய டீம் போல் டேரக்ட் ஸ்டம்ப் தான் அடிக்கிறானுங்க. டைவலாக அடிக்க போகிறாரு. விளாண்டது 6 பால் தான். நான் அதுக்குள்ளே உருண்டு பிறண்டு என்னென்னமோலாம் பண்ணேன். நான் போனால் பேடு கட்டிட்டு விளாட்றது ரொம்ப கஷ்டம் போல் கைஸ். நம்ம உடம்பு ஒரு பக்கம் போகுது, பேடு ஒரு பக்கம் போகுது, ஷூ ஒரு பக்கம் பறக்குது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படின்ற மாதிரி ஆகிட்டு அப்புறம் என்னாச்சு, போனேன். மொதல் பால் சுற்றினேன், விட்டுட்டேன். 2வது பால் சிங்கிள், 3வது பால் சுற்றினேன், 4வது பால் சிங்கிள், 5வது பால் சுற்றுறேன், 6வது பால் படா அப்படின்னு போல்ட் ஆகிடுச்சு. அது டென்னிஸ் பால்னால் ஒரு அளவுக்கு நமக்கு ஒரு இடுப்பு மேலே வருன்ற ஒரு இது இருக்கும். இந்த பால் வரதுக்கிறது ஒன்றுமே தெரியல. அதனால் சரி அவுட் ஆகிட்டு வந்தாச்சு. இங்கே கேப்டன்லாம் வேறு காரி துப்பாத குறையா பார்த்தாரு. நான் ஸ்ட்ரைக்கரில் அந்த ஆள் தான் இருந்தார். இந்த மாதிரி அவமானப்படுத்தினதில் அது என்னன்னே தெரில கைஸ். வர இப்போ ஏதாச்சும் ரொம்ப இம்பார்ட்டண்டான சுச்சுவேஷனில் இருக்கப்ப டபுன்னு ஹார்ட் அடிக்குது. ஒரு காம்னஸே இருக்க மாட்டேது. என்னென்ன தெரில. இனிமேல் என்ன அப்புறம் மைராஜ் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போகணும். அடுத்த மேட்ச்சில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன். ஓகே,
ஸோ என்ன எபிசோடுக்கு டைட்டில் வைக்கணுமே, டைட்டில் யோசிப்போம். இன்னும் யோசிக்க எலி 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 எலினே வச்சுக்கோ, என்னப்பா போகுது. தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஆனால் ஒரு நல்லா இருக்குது, ஒரு சண்டே மார்னிங்கு ஒரு பேனிக் எதுவும் இல்லாமல். பாருங்கள், இன்னும் சாப்பிட்ல, 10 மணி ஆக போகுது. சாப்பிட்டு கீப்பிட்டு நல்லா இருக்குது, ஒரு பரவாயில்ல. சாட்டர்டே நைட்டோட சண்டே மார்னிங், ஏன்னா சாட்டர்டே நைட்டு பண்ணணுன்னா எடுத்து வச்சேன் நான். ஆனாலுமே ஒரு மைண்ட் செட்டும் இல்லை, மூடும் இல்லை, நடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாம் காமாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ரூம்மேட் லூஸ் கொதி வேறு இல்லை, அதனால் நம்ம ரூமு நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. அன்டில் நெக்ஸ்ட் வீக்கு போட்டோன்னா நெக்ஸ்ட் வீக்கு இல்லை அடுத்த பாட்காஸ்ட் போடுற வரைக்கும். பை, see you, take care.